மருமகனுக்கு மாமியார் சொல்லிக் கொடுத்த பாடம். மாலினி ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அங்கே அவளுடைய முதலாளி ஹரி அவள் மேல் ஆசைப்பட்டு அடிக்கடி தன்னுடைய அலுவலக அறைக்கு வர சொல்லுவான். அதன் பிறகு ஹோட்டலுக்கு அழைத்து செல்வான். இப்படியாக அவருடைய நட்பு வளர்ந்தது. அது காதலிலேயே முடிந்தது. அவர்கள் திருமணம் செய்து கொள்ள நிச்சயதார்த்தம் பண்ணி கொண்டார்கள். நிச்சயம் பண்ணி கொண்ட பிறகு ஒரு நாள் மாலை திடீரென்று ஹரி மாலினி வீட்டிற்கு சென்றான். அப்பொழுது மாலினி நைட் டியூட்டிக்கு அவள் புறப்பட்டு கொண்டிருந்தாள். அப்படி அவள் புறப்பட்டு கொண்டிருந்த பொழுது இவன் சென்றவுடன் அவளை அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு, என்ன திடீரென்று வந்துட்டுன்னு கேட்ட பொழுது, நீ நைட் டியூட்டி போய் வந்து விடு, நாளை காலை நாம் டிஸ்கஸ் பண்ணலாம் என்று சொன்னான். அவளும் சரி என்று சொல்லிவிட்டு அவனுடைய அம்மாவை அழைத்து நன்றாக சமைத்து கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் டியூட்டிக்கு சென்று விட்டாள். மாலினி டியூட்டிக்கு சென்றவுடன் மானுடைய அம்மாவிடம் ஹரி தகாத விதமாக நடந்து கொள்ள முயற்சித்தான். ஆசை வார்த்தைகளை கூறினான். மறுபடியும் பார்த்தான். ஆனால் மாலினி அம்மா அதற்கு மசியவில்லை. மாலினி அம்மா தன்னுடைய அறைக்குள் சென்று விட்டாள். அங்கே சென்று அங்கிருந்து மாலினிக்கு ஃபோன் செய்து நடந்தவற்றை கூறினாள். மாலினி சில ஆலோசனைகளை அவளிடம் சொன்னாள். பிறகு அவள் அம்மா வெளியே வந்த பிறகு மறுபடியும் ஹரி அங்கே பேச ஆரம்பித்தான், முயற்சித்தான். அப்பொழுது அவனை சாந்தப்படுத்தி முதலில் சாப்பிடுங்கள், பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அவள் சொல்லிவிட்டாள். மாலினி சிறிது நேரம் கழித்து மாலினி அங்கே போலீஸாருடன் வந்தாள். போலீஸாருடன் வந்து போலீஸ் அவனை போக்கு சட்டத்தின் காரணமாக அவனை கைது செய்தார்கள். மாலினி சொன்னால், நீங்கள் இவ்வளவு கெட்டவராக இருப்பேன் நான் நினைக்கவில்லை, தெரிந்திருந்தால் நான் நிச்சயத்துக்கு ஒத்துக்கொண்டு இருக்க மாட்டேன் என்று சொன்னாள். இப்படியாக மாமியார் மருமகனுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இதுதான்.